வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கடல் பாசியில் வச்சு ஒரு சின்ன ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது கடல் பாசியை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால், ஒரு 100 மில்லி தண்ணி, ஒரு 50 கிராம் சீனி, 10 கிராம் கடல் பாசி, கொஞ்சம் பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பு, அண்டிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அந்த 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கிடுவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். இப்போது 10 கிராம் கடல் பாசியை நல்லா உடச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு 100 மில்லி தண்ணியை சூடாக்கிடுவோம். இப்போது கொஞ்சம் வெந்நி சூடாகிட்டு இந்த கடல் பாசி அதில் போய்ட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடுவோம். கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல சூடு இருந்தால் நல்லா சூடு தனியும். கடல் பாசி அந்த கொஞ்சம் சூடாக அப்படி தண்ணியோட அது உருகிடும் பாருங்கள். இப்போ நல்லா தண்ணியோட நல்லா உருகிட்டு இப்போ பால் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த பால் கூட நம்ம இந்த சீனியை போட்டு கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போது இந்த கடல் பாசி காய்ச்சி வச்சுருக்கதை நம்ம இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ரெடி ஆகிட்டு நம்ம கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போது ஒரு தட்டில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். தட்டில் ஊற்றி வச்சு கொஞ்சம் ஆறட்டு இப்போது நம்ம டிசைன் பண்ணதுக்கு இந்த பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பை மேலே தூக்கிடுவோம். இது ஒரு 2 மணி நேரம் சூடு ஆறணும். இப்போது நம்ம டிசைன் போட்டாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். 2 hours later. இப்போது நம்ம கடல் பாசியில் செஞ்ச ஸ்வீட்டு பாருங்கள் 2 மணி நேரம் ஆகிட்டு நல்லா சூப்பராகிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணிக்கிடுவோம். இது உடலுக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்குங்க. அதாவது வெயில் காலத்தில் சாப்பிட்டோம்னா உடல் நல்லா குளிர்ச்சி. பாருங்கள் கடல் பாசியில் செஞ்ச ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப குயிக்கான ஒரு வேலை தான். சல்லி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.